அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல குண்டு குண்டா குலாப்ஜாம் செய்கிறதுக்கு குலாப்ஜாம் மாவு தேவையில்லை. வீட்டில் பிரெட் இருந்தாவே போதுமானது. அதை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் நான் 1 1/4 அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா சீனி கரைஞ்சா போதுமானது. நான் 2 இது சாஃப்ரான் இதுவும் கொஞ்சோண்டு நான் ஏலக்காவும் நான் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா சீராக கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு சைடில் ஆற விட்டுறலாம். நான் இப்போ 8 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் அந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கையாலேயே நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு 2 3 பல்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பொல பொலன்னு உங்களுக்கு கிடச்சிரும். அதை நம்ம இப்போ மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம ரா மில்க்கு தான் சேர்க்க போகிறோம். அதாவது பச்சை பால், காய்ச்சின பால் கிடையாது, பச்சை பாலை தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு அளவுலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு எவ்வளோ டைட்டாக பிசைவீங்களோ அந்த மாதிரி டைட்டாக பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. 1/4 டம்ளரை விடவே கம்மியாகவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு இறுக்கமாக பிசைஞ்சு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுறணும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாச்சும் நீங்கள் மூடி போட்டு விட்டுறணும். இல்லை நீங்கள் உடனே உருட்டி செஞ்சீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது குலாப்ஜாம் உடஞ்சிரும். இப்போது இதை நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டுனா இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் வரும். உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் நல்ல சின்னதாக தான் நான் உருட்டிக்கிட்டேன். ஏன்னா சீராக ஊற்றுனதுக்கப்புறம் அது ஊற ஊற நல்லா புஸ் புஸ்ன்னு குண்டாக வரும். இப்போ எண்ணெயை மிதமான சூட்டில் உங்களுக்கு எண்ணெய் வாசம் உங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு அந்த சூடு ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு பாலை மட்டும் போட்டு பாருங்கள். கொஞ்சம் நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா புரிஞ்சிச்சுன்னா மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரே அளவில் தான் உங்களுக்கு ஹீட் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போட்ட உடனே கருப்பாயிட்டுனா உள்ளக்க உங்களுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக லைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சீராவில் போடும்போது நல்லா அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா இதை நம்ம ப்ரெட்டில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அந்த ஜீரா இருக்கு இல்லையா, அந்த ஜீராவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா அது கடையில் ஆறி போயிட்டுனா அது லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போது ஜீரா ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸாவது அப்படியே அது செட் ஆகுறதுக்கு விட்டுருங்க. மினிமம் 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஹவர் வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு அந்த ஜீராவை இழுத்து இழுத்து உங்களுக்கு பால் நல்ல பெருசு பெருசாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல எம்மியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க கேட்டாங்கன்னா வீட்டில் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். எதுக்கு மாவு பிசைஞ்சு மாவு வாங்கணும்லாம் அவசியமே கிடையாது. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் அப்போ தான் நம்மளோட எல்லா ரெசிபீஸும் வரும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.